தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் நான் விரும்பி கேட்டது கொண்டு இப்போ நிறைய பேர் நிறைய லைக் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையாக சொல்கிறேன், நிறைய சோர்வாக இருக்கும்போது கூட இந்த லைக் கமெண்ட்டை பார்க்கும்போது ஒரு தனி உற்சாகமும் ஒரு சுறுசுறுப்பும் வரும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டும் திரும்ப திரும்ப படிப்பேன். நான் ரிப்ளை பண்ணதுக்கு எனக்கு சரியான நேரம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் பொண்ணான ஆதரவை தாங்க நண்பர்களே. தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அது எனக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒண்ணு பாத்திரல தேய்க்கണ്ട, அம்மா தேய்ச்சிருவேன். இல்லம்மா, நான் கொஞ்சம் தேய்க்கட்டுமா? நீங்க ஒண்ணு தேய்க்க வேண்டாம், அம்மா தேய்ச்சிக்கிடுவேன். எம்மோ, நான் தேய்க்கட்டமா? எம்மா, நான் நல்ல தேய்ப்பமா. நல்ல ஐஸ் வச்சு பேசுவா. நீ ஒண்ணு தேய்க்க வேண்டாம். அம்மா, அப்போ நீங்க பாத்து தேய்ச்சிட்டாங்க, நான் இந்த தண்ணில முக்கி எடுக்கட்டுமா? இருக்கதே 2 வாளி தண்ணி தான் இருக்குது. சம்பளத்தை ஓயாமல குறை தந்துட்டு இருக்க மாட்டாங்க, அடிச்சு போடுவாங்க நம்ம 2 பேத்தையும். எம்மா எம்மா, நான் பாத்திர தேய்க்கட்டாமா? எம்மா, நான் நல்ல தேய்ப்பமா. அப்பா வேண்டாம், அம்மா பாத்தம் தைக்க விடு. எனக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்லாமா? ஆமாமா, பிடிக்கும் பிடிக்கும். நான் தேய்க்கட்டாமா? சரி, அந்த ஸ்பூனை மட்டும் கழுவி சரியா? சரி, நல்ல தேய்க்கணும் சரியா? நான் நல்ல தேய்க்கிறேன்மா. ஸ்பூன் எல்லாம் தேய்ச்சிருவேன். ஏமா, அப்படி இந்த கிளாஸ் தட்டெல்லாம் கழுவட்டா? நீ ஸ்பூனை மட்டும் கழுவினா போதும். சரிம்மா, நான் எல்லா ஸ்பூனையும் கழுவிடுறேன். சரி சரி, அம்மா பெரிய தட்டெல்லாம் கழுவு, நீ ஸ்பூன் எல்லாம் கழுவி தந்துடணுமா? சரிம்மா. அம்மா, நான் தினமும் தேய்ச்சிரட்டா? நீ தினமும் தேய்க்கண்டா, இன்னைக்கு மட்டும் தேய். சரிம்மா, நான் நல்ல தேய்ப்பேன். சரி சரி, பாப்போம் எப்படி தேய்க்கன்னு பாப்போம். வாங்கச்சி, உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்கச்சி, உள்ளதான் எடுக்க முடியும். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அளவு எடுங்க, எத்தனை ரூம் வருதுன்னு பாக்கலாம். சரிங்க தம்பி, நான் அளவு எடுக்க பாப்போம். பழைய வீடா தானே இருக்குது? பழைய வீடு தான், ஆனா ஆத்துமல்ல கட்டின வீடு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. வேலை ஓடு இருக்குது, ஓடு மாத்தோடி இருக்குமா? அப்படி இல்ல இல்ல, ஓட இப்பதான் புதுப்பிச்ச, ஓட வேண்டாம், ரூம் தான் எடுக்கணும். ஐயா, பொண்ணு தர என்னையா? நான் தான் கொத்தனார கூட்டு வந்தேன். அதே நம்மகிட்ட 2-3 ரூம் எடுக்கலாம்னு பாக்க. ரூம் எடுக்க போறியா? ஆமாமா, ஒரு 2 ரூம் மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஒரு கிச்சனு 2 ரூம் தான் இருக்கு. அதான். ஐயா, காசு வேணும், இடம் வேற பத்தாது, என்ன பண்ண போற? இல்லம்மா, தினேஷ் மாமா பாதி இங்க வராம இருந்ததுக்கு காரணமே அதான். அவரு செல்வ செழிப்படியே வாழ்ந்தவரு, அவருக்கு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி முடியல. அதான் சின்ன சின்ன ரூமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 ரூம் கட்டிடலாமான்னு பாக்க. செலவு ஆகும் ஐயா. பரவாயில்லம்மா, நான் லோன் இன்னும் போட்டுருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது நான் பாத்துக்கிறேம்மா. அவளுக்கு டெலிவரி வரும், பிள்ளை ஸ்கூல்ல சேர்க்கணும், என்னெல்லாம் பாப்ப? அது நான் பாத்துக்கிறேம்மா. இல்லம்மா, எல்லா மாமாவும் சங்கடப்படுறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. முதல் மாமாலாம் வீட்டுக்கு வர்றதே இல்ல. என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபேமிலியா இருக்கணும்னு ஆசை இருக்குல்லம்மா. சரியா, இங்க எத்தனை ரூம் எடுத்துட முடியும்? எங்களுக்குலாம் ரூம் வேண்டாமா, மாமாமாருக்குலாம் முதல் ரூமை கொடுத்துருவோம். டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, எங்களுக்கு வயசு கிடக்குது, ஆனா மாமாமார் அப்படி இல்ல, பாவம். அதான் ஒரு 4-5 ரூம் கட்டிடலாமான்னு பாக்க. மதன் மாமா, குமார் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே ரூம் கட்டி கொடுத்துலான்னு பாக்க. செலவாகும், பாத்துக்க. அதான் கிணத்துலயும் ஒரு ரூம் எடுக்கலான்னு பாக்க. டேய், அங்க இடம் பத்தாதுலடா, பின்னாடி இடம் பத்தாதே. ஆமா, ஒரு கட்டு போடுற மாதிரி இருந்தாலும் போதும். சரி பாரு. சரிங்கம்மா, நான் நடந்துட்டு வரேன். அம்மா, பார்த்தா தைக்கலாம். சரிம்மா, நான் இதெல்லாம் பாத்துட்டு வரேன். பாத்துக்க, ரொம்ப செலவு பண்ணிட்டு கிடக்காத. இல்லம்மா, பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி, பழைய வீடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பெருசா தான் இருக்கும். எவ்வளவு ரூம் எடுக்க முடியும் அதை பாத்துங்க. அப்புறம் ஒரு ரூம் இந்த கிணத்து பக்கத்துல எடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு பொது பாத்ரூம் ஒன்று வைக்கணும். சரிங்க தம்பி, நான் எல்லாத்தையும் அளந்து பாக்க என்ன ஆகும் அமௌண்ட்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாய் கேட்பேன் தம்பி. புது வீடு கட்டலையா? பழைய வீடு தானே புதுப்பிக்க போறீங்க? இல்ல தம்பி, நம்ம ஊர்ல 2200 போய்கிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட அவ்வளவு கேட்க முடியாது, அதான் 2000 ரூபாய் போட்டேன் தம்பி. அப்படியா? சரிங்க அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி. அந்த பின்னாடி கிணறு இருக்கு, அங்க இருந்து அளந்துட்டு வாங்க. அங்க இருந்து எத்தனை வரணும் பாருங்க. குறைஞ்சது ஒரு 6 ரூம் வந்தாலும் நல்லதா இருக்கும். தம்பி, நான் மறுபடியும் சொல்றது பழைய வீடா இருக்குது, அவ்வளவு வருமானம் தெரியல. சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன். 10க்கு 10 போட்டாலும் இங்க அளந்து பாருங்க அண்ணாச்சி, எவ்வளவு வந்து பாருங்களேன். அதை சொல்ல ஒரு கட்டில போடுற அளவு இருந்தாலும் போதும். சரிங்க தம்பி, அப்ப நான் கிணத்துல அளந்துட்டு வரேன். சரிங்க அண்ணாச்சி. ஏய், ஒட்டுமொத்த குடும்ப பார்த்து ஒருத்த சமக்க முடியாதே. பரவாயில்லம்மா, நான் சொன்னா கேளு, அம்மா சொன்னா கேளு. அப்படி ஒட்டுமொத்த பார்த்து சுமக்க முடியாதே. யாருக்காக செய்யறேன்? நம்ம வீட்டாளுக்கு தானே செய்யறேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி. வந்து நிக்க பாரு பொம்மை மாதிரி. என்ன பாட்டி? என்ன படிச்சா பெரிய ஆளா ஆளான்னு சொன்னீனா சொல்லலையா? சொன்னேன். நீங்க தான் நிறைய படிச்சிருக்கீங்களே, ஆனா நீங்க பெரிய ஆளா ஆவல. இப்போ நீ என்ன சொல்ல வர? பெரிய ஆளுன்னா பணக்காரங்கன்னு தானே அர்த்தமாமே. உனக்கு அப்படி யார் சொன்னா? அண்ணா, நம்ம ஊர்ல அந்த அம்பிகா அத்தை சொன்னாவ. சமுதாயத்துல அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, செல்வம் எல்லாமே பெருக்க தான் செய்யும். அப்போ நம்ம வீட்ல எல்லாமே படிச்சவங்க, அப்பயே நம்ம
நம்ம குடும்பத்தை மட்டும் பார்க்கல, பல பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பார்த்தோம். அதனால கஷ்டப்படுறோம். பாட்டி நீங்க வக்கீல் தானே, நீங்க ஏன் நிறைய பணம் வாங்கல? கோர்ட்டுக்கு யார் வருவா? யார் வருவா? தப்பு பண்ணவங்க வருவாங்க. வேற யார் வருவா? நீங்க யாருக்கெல்லாம் வாதாடுவீங்க? விவாகரத்து கேஸ் வாதாடுவீங்க, அப்புறம் வன்கொடுமை, அப்புறம் சித்திரவதை, புருஷன் சண்டை, இந்த மாதிரி தான் நீங்க தீர்த்து வைக்க போவீங்க. இருக்கிறவங்களுக்கு கோர்ட்டு வாசலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, இல்லாதவங்க வந்து தானே ஆகணும். அப்படி இல்லாதவங்க கிட்ட நம்ம அதிகமா வாங்க முடியாதுலமா. அவங்க இல்லாம தான் கோர்ட்டுக்கு வராங்க, அங்க நம்மளும் அதிக பீஸ் வாங்கினா. ஆனா நம்ம ராஜ தாத்தா வீட்ல அவங்க நிறைய வாங்குறாங்களே. வாங்கட்டும் வாங்கட்டும். பாட்டி வாங்க மாட்டேன். பாட்டி நான் வாங்கணுமா? அது உன் நேர்மையை பொறுத்து. நீ நேர்மையா இருக்க போறியா இப்படி இருக்க போற? நான் நேர்மையா தான் பாட்டி இருப்பேன். அப்ப நீ பொழைச்சுக்கிடுவ. பாட்டி போக போக உனக்கு எல்லாம் தெரியும். சரி போய் பாடி போ. செம்பலியம்மா ஆனந்தி அத்தை எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, நேரம் ஆகுமா. உனக்கு சாப்பாடு வேணா போட்டு சாப்பிடுவியா? நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி பாத்து போ. எவ்வளவு அறிவா கேக்குறா. நீங்க ஏன் நிறைய ஃபீஸ் வாங்கல? நான் எப்படி கழுவுனேன் பாத்தீங்களா? ஆமாமா நல்ல கழுவுனமா கழுவுனேன். ஏமா இப்போ நான் தட்டலாம் கழுவலாமா? 2 பக்கெட் சொன்னேன், 4 பக்கெட் தண்ணி ஆயி போச்சுது. 4 ஸ்பூன் கழுவுறதுக்கு போதும். ஏமா நான் தான் இன்னைக்கு ஸ்பூன் எல்லாம் கழுவுனேன். இன்னைக்கு புள்ள இததான் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாமா ஆமா நீ தான் பாத்திரம்லாம் தேய்ச்ச. நான் தான் எல்லா பாத்திரமும் தேய்ச்சேன். இதுல 2 ரூம் எடுக்கலாம். 10க்கு 10னாலும் பொண்ணுத்திர சார். எங்க அப்பா தான். பொண்ணுத்திர சார் மோதானே? ஆமா எங்க அப்பா தான். ஆமாமா உங்க அப்பாவை தான் கூப்பிட்டேன். எங்க அப்பா நான் கூப்பிட்டா தான் வருவாங்க, இல்ல எங்க அம்மா கூப்பிட்டா தான் வருவாங்க. அச்சோ பாப்பா சும்மா இரு பாப்பா. ஐயோ பத்தியா என்ன அளந்து பாத்தீங்களா அப்படி? சார் இல்ல 2 ரூம் தாராளமா எடுக்கலாம் சார். 10க்கு 10னாலும் 2 ரூம் தாராளமா எடுத்துடலாம். அப்படி அப்ப இங்க 2 ரூம் வந்துருமா? ஆனா பாத்ரூம் வைக்கணும் சொன்னீங்க நீங்க. ஆமா கட்டாயமா ஒரு பாத்ரூம் வைக்கணும். ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, ஒரு பொது பாத்ரூம் வந்து வைக்கணும் பாத்துக்கங்க. இந்த சைடு தண்ணி வசதி இருக்குது. அப்போ ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் எடுமா தம்பி? ஒரு ரூமா? ஒரு குளிக்கிற ரூம் சேர்த்து கட்டிடலாம் பாத்துக்கங்க. அப்பா கிட்ட வா. சரி அப்போ ஒரு பாத்ரூமும் குளிக்கிற ரூமே ஒரு ஒத்த ரூம் மட்டும் எடுத்துருங்க. சரிங்க அண்ணாச்சி. அப்போ ஒரு ரூம் கொஞ்சம் பெருசாவே போட்டுருங்க, போட்டுட்டு ஒரு பாத்ரூமும் ஒரு குளிக்கிற ரூமும் வச்சிருங்க அண்ணாச்சி. அதான் நல்லா இருக்கும் சார், நம்ம அப்படியே செஞ்சிடலாம். சரிங்க அண்ணாச்சி. சரிங்க சார். அப்போ நான் வீட்டுலயும் போய் அளவு எடுத்துறேன். அப்படி அளவு எடுத்துட்டோம்னா நான் நாளைல இருந்து வேலையை ஆரம்பிச்சிடுறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு கட்டிருங்க. கட்டி முடிக்கனால ஆகும். ஏன்னா எங்களுக்கு சாபம் ஒதுக்கிக்கு வேற ரூம் இல்ல, மழை வேலை அப்பப்போ தூத்திக்கிட்டு இருக்கு. நீங்க சீக்கிரம் முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி நமக்கு அஸ்திபாரம் எதுவும் இல்ல, குறுக்க ஒரு சவுர் தானே வைக்க போறோம். முதல் நாள் ஒரு 2 ரூம் எடுத்துருவோம், அப்புறம் இருக்க சாமான பூரா அங்க கொண்டு வச்சிருங்க. அப்புறம் விரும்பி கட்டிடலாம் தம்பி. ஒரு வாரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சீங்கன்னா நல்லது. இல்ல கட்டாயமா வேலையை முடிச்சிடலாம். ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பாதியில கொடுத்தா போதும். அப்புறம் நம்ம பெரிய துறை கடை இருக்கலாம், அதுலதான் சிமெண்ட் பொருள்லாம் வாங்கணும். அப்போ வரலாம் அங்க போயிருவோம். சரி சரி நான் கிளம்பி வரேன். சரிங்க சார், நான் போயிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி வந்துருங்க. 14 10 6 8 லட்சம். ஓகே. என்னங்க இல்லடி ரூம் எடுக்கிறதுக்கு தான். இந்த ரூம் எடுக்க போறீங்களா? கையில காசு இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காசு இல்லைங்கிறதுக்காக எல்லாரும் கால் மட்டும் கை மட்டுமே தூங்க முடியும். சரிதான், எப்படி பார்த்தாலும் 8-9 லட்சம் கை வச்சிருமே. பரவாயில்ல பாத்துக்கலாம். சரிங்க இருங்க நான் சாப்பாடு வச்சு தரேன். என்னடி உட்காந்து பாத்து வச்சிட்டு இருக்க? தமிழ் அத்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? எப்ப போனாங்க? இப்பதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோ பிடிச்சு போனாங்க. அந்த மயக்கம் தானே? ஆமாமா அதான் வேற ஒண்ணும் இல்ல. என்னடி என்ன நைட் இல்லையா? தோச்சு போட்டிருக்கீங்க. இங்க வா. ஏண்டி நைட் இல்லையா? 3 நைட் இருக்கு போதும். கஷ்டமா இருக்கா? ஏன் ரொம்ப வேலை கிடக்கா? ஐயா அதெல்லாம் இல்லங்க. அப்ப நான் தான் அம்மாக்கு பாத்த தச்சு கொடுத்தேன்ப்பா. அப்ப நான் தான் பாத்த தச்சு கொடுத்தேன்ப்பா. அப்படியே தங்க புள்ள? ஆமா நான் தான் பாத்த தச்சு கொடுத்தேன். அம்மா அப்படிதானே? ஆமா ஆமா என் பிள்ளை பாத்திரம்லாம் தேய்ச்சிருக்கு. ஆமா. ஐயோ அப்பா என்னம்மா? அப்பா எனக்கு ஷூ வேணும்ப்பா. ஷூ வேணுமா? என் பிள்ளைக்கு ஷூ வேணுமா? என்னத்துக்கு திடீர்னு? அப்பா பாலல ஒரு பிள்ளை போட்டுச்சுப்பா, சூப்பரா இருந்துச்சுப்பா. என் பிள்ளைக்கு வேணுமா? அடுத்த மாசம் வாங்கி கொடுமா? இல்லப்பா எனக்கு இன்னைக்கு வேணும்ப்பா. இன்னைக்கு என் பிள்ளைக்கு வேணுமா? சரி வாங்கிடுவோம். பாப்பா அப்பா தொந்தரவு பண்ண கூடாதுமா. நான் அப்பாட்ட தான் கேப்பேன், அப்பதான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல. எனக்கு இப்ப வேணும் பாப்பா. நீ கிளம்பு, உனக்கு ஒரு நைட் எடுத்துட்டு பாப்பாக்கு ஷூ எடுத்துட்டு வந்துடலாம். வா. இப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா இருங்க. காசு தாண்டி பாத்துக்கலாம், எப்ப பாரு. வா கிளம்பு. சும்மா இருங்க, கையில காசு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ வா. நேத்து இந்த நெட்டி தான் போட்டிருந்தேன், முந்தா நேரத்தும் இந்த நெட்டி தான் போட்டிருந்தேன். இங்க பாரு, இதெல்லாம் குறைய கூடாது, நல்ல துணிமணி போடணும். வா. வேண்டாங்க. சொன்னா கேளு. வா. நீ வீட்டுக்குள்ளே தானே கிடக்க. வா அப்படியே போயிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். வா.
எங்க எடுக்க போறோம்? தலைக்காட்டு போமா, நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்ச ஆப்பம் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம். பாப்பா அதுக்கு சிரிப்பு பத்தியா? சரி, அக்கா அடல பண்ணவங்க காசு யார் கொடுத்தா? குமார் மாமா தான் கொடுத்தாங்க. அப்படியா? சரி 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 சரி, வா போயிட்டு வரலாம். சேலை கட்டவா சுடிதார் போடவா? சேலை கட்டிட்டு வா. ஏன்? பூ வாங்கி தரேன், தலையில வச்சுக்க. சேலைக்கு பூ சூப்பரா இருக்கும். உங்களா? பாப்பா, ரூம்ல போய் ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, அப்போ இப்போ வந்துருவேன். வேண்டாம். இல்ல பாப்பா, ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் நிறைய இருந்துச்சு. உனக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு பாரு, எடுத்து வை, நம்ம வெளியில போவோம். உனக்கு சூழலுக்கு போட்டு இருக்கலாம். ஆமா. சீக்கிரம் போய் ட்ரெஸ் எடுத்து வை, போப்பா பாரு. சோப்பா, உனக்கு கொஞ்சத்துக்கு கூட நேரம் இல்லடி. நேற்று ஃபுல்லா வீட்டுக்கே வரல. அம்மா சாப்பிட்டே அப்படி ஒழுங்கா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிடணும்னு கொடுக்கறது. யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் வரமாட்டாங்கடி, அழகு பொண்டாட்டி குடு. வந்துட்டேன் வந்துட்டேன். வாங்க. ரெண்டு அழகு போல இருக்குது பாரு. நீ பொண்ணுல உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. ஏன்? ஆமா பாரு, என் பொண்டாட்டி இருக்க அழக பாரு, என் புள்ள இருக்க அழக பாரு. ரெண்டு பொம்மை மாதிரி இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் எப்படி இருக்கேன்? அத்தா அப்ப சொன்னோம்லம்மா, குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்க. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? அம்மையா, அம்மா அழகு தேவதை போல இருக்கா. ஐயோ போதும். நீங்க Dress மாத்தலையா? இல்லடி, நான் அப்படியே டூட்டிக்கு வேற கிளம்பணும். நான் அடுத்த துணி எடுத்து வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படி விட்டுட்டு போயிடலாம். ஒரு வந்து ட்ரெஸ் மாத்தணும், நேரம் ஆயிரும். சரியா? ஏங்க? என்னங்க? Dress மாத்திட்டு வாங்களே. ஏன்டி, இதுக்கு என்ன நல்லதானே இருக்கு? ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி இருக்குது. மூடே வராது. அப்படியா? ஆமா. அம்மா என்னம்மா? எனக்கு உங்கள மாதிரி தலை இழுக்கணும். சரி, அம்மா இழுத்துட்டா? அம்மா உனக்கு தலை இழுத்து விடுதா? சூப்பரா இருக்கு பாப்பா, பாக்க சூப்பரா இருக்கு பாப்பா. சும்மா ரொம்ப அழகா இருக்கேனோ? தேவதை மாதிரி இருக்கா. போய் பாட்டிட்ட காட்டிட்டு வா போ. நான் போய் பாட்டிட்ட காட்டிட்டு வரேன். பாட்டி போய் சொல்லிட்டு வந்துரு. பாட்டி, நாங்க கடைக்கு போறோம், ஸ்வீட் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வந்துரு. பாட்டிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா? சரி சரி, யார் யாரும் சொல்லுமா சொல்லிடு. சரிப்பா. போலாம். என்னடி? ஒண்ணும் இல்ல. தோ தோ. நான் வேணா தோல்ல போட்டுக்கிட்டுமா? அம்மா, நீ தான் தூக்கணிப்போம். பஸ் ஒன்றும் கரெக்டுக்கு வரவே மாட்டேங்குது. அது எப்பவுமே கண்டு கண்டு தான் வரும். அவசரத்துக்கு ஒரு பஸ்ஸுக்காரன் வரானான்னு பாரு. மழை வந்துடும் நினைக்க வேண்டிய உள்ளே நினைச்சிடக்கூடாது. கொடையாவது எடுத்துட்டு வந்தா இல்லையாச்சா? உள்ள வர அசத்து தூங்கிட்டு இருக்கால. என்னண்ணே திரும்ப போறா? நைட் டிக்கெட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டு வரேன். சரிண்ணே, பாப்பாத்தா, நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். மழை வர மாதிரி இருக்கு. புள்ளையத்தா? இல்லடா, அவதான் ஷூ வேணும்னு அடம் பிடிச்சா. சரி, புள்ளி வெளியில கூட்டு போலாமே தான் கிளம்புனேன். வர வழியில தூக்கில இருக்க தூங்கிட்டா. தூக்கத்தை பாரு. ஏமா குட்டி, ஏமா குட்டி. சத்தத்தை கட்டாலே முடிப்பா. முடிச்சு பாக்கத பாரு. வா, அப்பா கிட்ட வா. ஏமா குட்டி, என் தங்கப்பிள்ள எங்க கிளம்பிட்டே? சூடுக்கு போறீங்களா? எங்க அப்பா அப்பா கெட்டதியாமா? இல்ல, ஒரு ஆட்டோ பிடிச்சது போண்டி தானே. இந்த வந்தத்துல ஆட்டோல கூட்டு போவாங்க. ஒரு வண்டியில புக் பண்ணிட்டா? இல்லடா, பஸ் வரும், நான் போயிருவேன். நீங்க கலக்காட்டு தான் போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. 3 கிலோமீட்டர் தானே, நான் போயிருவேன். எவ்வளவு நேரம் இருக்க? அது அப்படியே வந்துட்டு பஸ் காரணம் ஒண்ணு காணும். டே, அப்புறம் இந்த கொத்த நாள் வருவாரு, ஸ்டேஷனுக்கு தேடி வருவாரு. நான் வந்தா சாயங்காலம் வர சொல்லிடுறேன். அவரு கற்பசமே என்ன தானே? ஆமாடா, அவ பையன் வந்திருந்தாரு. எதுக்கு? அதான்டா, ஒரு 4 ரூம் எடுக்கலான்னு. 4 ரூம் எடுக்க போறியா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நான் பாத்துக்கலடா, விடு. இவன் எப்படி புரட்டுவான்? இவன் அப்படிலாம் போச்சுக்கிட மாட்டானே. காசு இங்க வச்சிருக்கா? நான் பாத்துக்கலடா, நான் பாத்துக்கிடுவேன். அண்ணே, இப்ப எதுக்குன்னு ரூமு? இல்லடா, அதனாலே நம்ம வீட்டுல பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அதான் இவன் கிட்ட ஒத்த ரூபா காசு கிடையாது. இவன் எப்படி இப்ப கூட செலவுக்கு கையில காசு வச்சிருக்கானு கேட்டா தெரியாது. இவன் எப்படி இந்த வேலை பண்ணிக்கிட்டு நடக்கான்? அண்ணே, துணி அடிக்க தானே போற? ஆமாடா.
என் பின் நம்பர் போட்டு எடுத்துரு. இல்லடா என் அக்கௌண்ட்ல பணம் கிடக்குது. எடு. சரி. அப்படி வரும்போது தரனுக்கு ஒரு சாரத்தை எடுத்துட்டு வந்துரு. அழகானி சொல்லி விட்டா. சரி பாப்பா புடி, நான் கிளம்புறேன். சரிடா பாப்பா வா. அப்பாக்கு டூட்டிக்கு போகணும். அப்பாக்கு நேராயிட்டு அப்ப வந்து பாக்க. என் தங்க பிள்ளைல போ, அப்பா கூட போ. நல்ல சுவாங்கி கொடுங்க பிள்ளைக்கு. சரிடா பிள்ளை கொண்டா. சரி என்ன பஸ் வந்துட்டு. சரி பாத்து போ, நான் கிளம்புறேன். சரிடா மறந்துடாத என் பின்ன போட்டு எடுத்துக்க. என்னடி உங்ககிட்ட காசு இல்லைங்க. நான் பாத்துக்கிறேன்டி. நீங்க தான் யார்கிட்டயும் கடன் வாங்கிக்கிட மாட்டீங்களே. அதுல நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. என்னெல்லாம் காசு எல்லாம் இருக்குது, நீ எந்த டென்ஷன் எடுக்காத. அதனால இல்ல என் அக்கௌண்ட்ல எப்பவுமே பணம் இருக்காது. அவன் அக்கௌண்ட்ல பணம் வத்தவே வத்தாது. எப்படி? அவன் தான் எத்தனாச்சே, எங்க இந்த அக்கௌண்ட் நிரப்புவானே தெரியாது. ஆனா சம்பளம் ஏறணும்னே அதை என் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே மாத்திடுவான். அப்புறமும் அவன் அக்கௌண்ட்ல பணம் வத்தாம கிடக்கும். எப்படிடான்னு கேட்டா என் கை சுத்தமா என்னத்த சொல்ல. எங்கிருந்து தான் வாங்கி கொண்டு போதாலும் நானும் கண்டுபிடிச்சலான்னு பார்த்தேன். அவனை மட்டும் கண்டுபிடிக்கவே இல்லை. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எத்த என்னடி ஒண்ணு இல்ல. போம்மா. பொண்ணு சார் வணக்கம் சார். சின்ன பொண்ணுக்கு ஒரு ஷூ எடுக்கணும். இந்த கட்சு மாதிரி இருக்குமே அந்த மாதிரி எடுக்கணும். இருக்கு சார், நிறைய இருக்கு சார். குட்டி பாப்பா உங்களுக்கு ஷூ வேணும்? எடுத்துருவோம் சார். அப்படியே உங்க ஒய்ஃபுக்கும்? இல்ல எனக்கு வேண்டாம். சரி அவளுக்கும் அழகான எடுத்து போட்டுருங்க. எங்க எனக்கு வேண்டாம் சொன்னா கேளுங்க. நீங்க எடுங்க. கையில காசு இல்ல, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி எடுத்துலாம் சார். அந்த 7 குட்டி பாப்பாக்கு 35 நம்பர் எடுத்து போடு. விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். சார் நீங்களே கடைக்கு வந்திருக்கீங்க, அது எப்படி சார்? சூப்பர் செருப்பு சார், வாரண்டியோட கொடுக்க சார். விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும் சார். சூப்பர் செருப்பு சார். சார் இந்த செருப்பு நல்லா இருக்கும் சார், இதை எடுத்துட்டுமா சார்? இவன் போட்டு பார்க்கணும், அதை கொண்டாங்க. எனக்கு வேண்டாங்க, விடுங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இது அழகான செப்பல், இது எடுத்தாரு. ஐயோ காசு இல்லாதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடு. நல்லா இருக்கா? கரெக்டா இருக்கா? அது சிரிச்சுட்டு தான் சொல்லேன்டி. நல்லா இருக்குங்க. ஏங்க நீங்க வாங்கி கொடுத்த இந்த பூ இந்த குங்குமம் போதுங்க, இதெல்லாம் வேண்டாங்க. இதான் நான் தானே உனக்கு செய்யணும், என் கடமை. மத்தவங்களை பார்த்து இது நமக்கு இல்லைன்னு நீ ஏங்கிடக்கூடாது. அதுக்காட்டி உருகி உருகி காதலிச்ச, அதுக்காட்டி உன்னை தேடி நாயா அலைஞ்ச. இங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கலாம், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அதுக்காக நான் மாடா உனக்கு இதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். அதான் சொல்ல, நீ கூட ஷிஃப்ட் பார்த்தோம்னா போதும், அதெல்லாம் கிடைச்சிடும். சும்மா இரு. அப்படி உங்க ரத்தத்தை உறிஞ்சி நான் போடணுமா? அடே என் ரத்தத்தை நீ குடிக்காம வேற யாட்டி குடிப்பா? சும்மா கடை. இந்த உசுறு இந்த உயிர் எல்லாம் உனக்காக தான். உன்னை சந்தோஷமா இருக்க தான் வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க நிம்மதியா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நான் நிம்மதியா இருக்கேன்டி, சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கூட இருக்கிறது நீ. நான் தேடின பொருளே என் கையில வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னடி எனக்கு? நான் தேடினதே உனதாண்டி. நீ எனக்கு கிடைப்பியா மாட்டியா? என் கூட சேர்ந்து வாழ்வியா வாழ மாட்டியா? என் இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட இருக்க மாட்டியா தாண்டி நான் ஏங்குனேன். நீ ஏன் கிடைச்சிட்ட? இந்த பணம் எனக்கு ஒண்ணுமே இல்லடி. நீ சந்தோஷமா இருடி. உனக்கு இப்ப சேர்வு சேருதுல? சரி. சந்தோஷமா பட்டுக்கணும், சரியா? சரி 2 பேக் பண்ணிருங்க. எல்லாச்சுடி சார் காசுல வேண்டாம் சார், நீங்க என் கடைக்கு வந்ததே பெரிய விஷயம் சார். நீங்க இந்த கடைக்குள்ள வந்திருக்கீங்கன்னா இனி எந்த ரவுடி பையனும் சரி கந்துட்டிக்காரும் சரி இங்க நுழைய மாட்டானுவேன் சார். நீங்க என் கடைக்கு வந்தது பெரிய பாக்கியம் சார். நானே எத்தனையோ வாட்டி ஸ்டேஷன்ல வந்து கடை பக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டேன், ஒருத்தர் கூட வரல சார். இந்த பக்கத்து ஸ்டேஷன்ல தான் சொன்னேன். ஆனா நீங்களே இங்க வந்திருக்கீங்க சார். இனி எந்த பையலாவது இங்க வருவான்? வேண்டாம் சார், காசெல்லாம் வேண்டாம். எனக்கு ஓசில வாங்குறது பிடிக்காது. ஓசில வாங்கி கொடுக்கறதுக்காக என் பொண்டாட்டி பிள்ளைல நான் கூட்டிட்டு வரல சார். நீங்க ஏன் சார் அப்படி நினைக்கீங்க சார்? நீங்க என் கடைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க சார். நீங்க வந்துட்டு போனேன்னு தெரிஞ்சா எவனாவது இங்க வருவானா சார்? இல்ல எவ்வளவு மட்டும் சொல்லுங்க. 2000 ரூபா சார். சார் 2000 ரூபா கூட வேண்டாம் சார், ஒரு கடமைக்கு 500 மட்டும் கொடுங்க சார், போதும் சார். ஸ்கேன் கோட் கொண்டாங்க. ஐயோ இவர்கிட்ட இருந்து எப்படி காசு பண்ண வாங்க? நானே நம்ம கடைக்கு வந்திருக்காருன்னு நினைச்சேன் சார். சார் நீங்க போங்க சார், விக்கி சார் கிட்ட நான் வாங்கிக்கிடுதேன். விக்கிய கொண்டு இப்படிதான் பணம் ஏறுதா? இனிமேல் அவன் அக்கௌண்ட்ல பணம் போட்டீங்க சார். தேன்மணி இதெல்லாம் பாரு, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாரு. நீங்க நேத்து தானே எடுத்தாருன்னு சொன்னீங்க, இப்ப Dress பார்த்துட்டு இருக்கீங்க. இவா ஒருத்தி இரு. அந்த ஃப்ராக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா இவங்க காசு செலவழிக்க எனக்கு பக்கன்னு இருக்குது. தேன்மொழி அந்த கிரீம் கலர் நல்லா இருக்கு பாத்தியா? நல்லா இல்ல. அப்போ அந்த ரெட் கலர் நல்லா இருக்கா? அது சுத்தமா நல்லா இல்ல. அது நல்லா இருக்கும்டி உனக்கு. எப்பவுமே உனக்கு ரெட் கலர் சூப்பரா இருக்கும், நான் பாத்துருக்கேன். இல்ல எனக்கு ரெட் கலர் பிடிக்காது. அப்போ அந்த சாண்டல் கலர் எடுப்போமா? சுத்தமா பிடிக்காது.
ட்ரெஸ் பிடிக்கலையா இல்லைன்னா செலவாய் நினைக்கிற நீ? எங்க சும்மா இருங்கங்க. போத கழிப்பிட்டு போயிடாத. வந்து வெள்ளல இருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கானே. அந்த ஒரு மாசம் ஆக போதே ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. சும்மா இரு. நான் தேடினது சந்தோஷம் நிம்மதியை மட்டும்தான். அது எனக்கு தாராளமா இப்ப கிடைக்குது. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. நான் ஏதாவது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அது அப்போ பாக்கலாண்டி. நீ என்ன அதுக்கு இது முடிச்சு போட்டுட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒரு நைட்டி மட்டும் போதும். ஒன்னையும் வச்சுக்கிட்டு நானும். திட்டாதீங்க. ஆமா திட்டக்கூடாது. செல்லம் போல இருந்துக்கிட்டு போங்க. போங்க. எடுத்துக்கடி ஆசையா இருக்குடி. இன்னும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தாரண்டி. அழகா பொம்மை மாதிரி இருப்படி போட்டா. வேண்டாம், நான் நிம்மதியா உங்க தோலை சாஞ்சா போதும். சரி வா அப்ப நைட்டி மட்டும் எடுத்துட்டு போயிடுவோம். ஏங்க இன்னைக்கு டூட்டிக்கு எத்தனை மணிக்கு போகணும்? ஏமா? இல்ல, போகும்போது கடற்கரைக்கு போயிட்டு போமா. அதுக்கு என்ன? சரி போ. எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உசுரடி. உன் கூட கடற்கரைக்குலாம் போக மாட்டேனா, உன் கூட ஊர் சுத்த மாட்டேனா, உன் கூட அங்க போக மாட்டேனா, இங்க போக மாட்டேனான்னு ஏங்கினவன். இப்ப நீ ஏன் கூட இருக்க? நான் வரலன்னா எப்படிடி? ஒரு பொருள் கிடைக்காத வரைக்கும் ஏங்கிட்டு கையில வந்ததுக்கு அப்புறம் அலட்சியமா விட்டேனா அவன் முட்டாளு. நம்ம கிடைக்காது நினைச்ச ஒரு பொருள் நம்ம கையில வந்துச்சுன்னா அது பொக்கிஷம், புதையலு. அதை பத்திரமா பார்த்துக்கணும். நான் எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டனோ அப்படிலாம் வாழுவேன். உனக்கு மிஞ்சி எனக்கு எதுவும் இல்லை. ஐ லவ் யூ. என்ன போதும். பார்த்தலக்கா, எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான் பார்த்தல. இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க விரும்பல. விடக்கூடாதுக்கா. இங்க பாரு, இந்த தேன்மொழி சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இங்க பாரு, பொண்ணு தர உயிரோட இருக்கக்கூடாது. வேண்டாம், மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணாத. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுக்கா. இல்லடி, இந்த பொண்ணு தர உயிரோட இருக்கக்கூடாது. இந்த தேன்மொழிய பூவும் பொட்டுமா பார்க்கும் போது எனக்கு அப்படி பத்துக்கிட்டு வருதுடி. ஐயோ அது அக்கா, மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணாத. இப்ப என்ன, அவ அப்படி இருக்கதுன்னு உனக்கு பிடிக்கல? பைத்தியம் பிடிக்கடி, பைத்தியம் பிடிக்கடி. இல்ல, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இனி பொண்ணு தர உயிரோட இருக்க கூடாது. அக்கா நான் சொல்றத கேளுக்கா. மறுபடியும் முட்டாள்தனம் பண்ணாதக்கா. அக்கா அதுக்கு வேற வழி இருக்குக்கா, சொன்னா கேளு. இனி என் பேச்ச கேளு. இந்த பொண்ணு தர உயிரோட இருக்க கூடாது. எனக்கு இல்லாதவன் எவளுக்கு இருக்க கூடாது. என்ன தேன்மொழி இப்படி பூவும் போட்டுமா பார்க்க முடியலடி. இங்க பாரு, நீ இப்போ முட்டாள்தனம் பண்ற. இப்போ சொல்றேன், இப்போ நீ பொண்ணு தர கொன்னாலும் அவ பொண்ணு தர பொண்டாட்டியாதான் கம்பீரமா இந்த மண்ணில வாழ்வாளே தவிர அவன் வயிற்று வர புள்ளைய வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவா. நான் சொல்றத கேளுக்கா. இல்லடி, என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. பைத்தியம் பிடிக்கு. ஆமா, கோட்டை விட்டு இப்ப குத்துதே குடையுதுன்னா கூட இந்த சாமத்தை இதே மாதிரி வாழ்ந்துட்டு அவனை நான் சுக்க பழி வாங்குற விட்டுட்டு அப்படி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்? இந்த பழத்தை எப்படி கண்டுபிடிச்சானுங்கன்னு எனக்கு தெரியலையே. உனக்கு என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சதாடி? சொல்லு. நானா உன்கிட்ட சொல்ற வரைக்கும் உனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அக்கா, பல நாள் திட்ட ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மா சொன்னாங்க. நம்ம என்னதான் ஒருத்தங்கிட்ட நல்லவன் மாதிரியும் அவங்க கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குணம் வெளியில வந்துரும். என்னைக்காவது ஒரு நாள் இல்ல, கூடி சீக்கிரத்துல மாட்டிக்கிடுவோம். அப்படிதான் நீ மாட்டிக்கிட்ட. 2 வருஷம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல. நீ மாட்டிட்டக்கா, நீ ஆரம்பத்திலே மாட்டிட்ட. ஆனா அவங்க தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் உன் கழுத்தை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த தேன்மொழி ஏன்னு உனக்கு தெரியாது? தெரியும். ஆனா இதெல்லாம் நம்ம கையை மீறி போயிடுச்சு, இனி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு ஒதுங்கி போனா. ஏன்னா உனக்கு வாக்கு கொடுத்துட்டான், உனக்கு காதலிக்கதான் உன்கிட்ட சொல்லிட்டான். இனி இன்னொரு பொண்ணை ஏமாத்த கூடாது, போனது போனதா இருக்கட்டும்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றதுக்கு தான் காதல மறைச்சி கொன்னுட்டான். அப்படித்தான் அந்த காதல கொண்டுட்டு உன் கூட வாழ்ந்தான். நீ அவனுக்கு உண்மையா இருக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் மேல இப்பவும் எந்த தப்பும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், பொண்ணு தரை கொல்றனால நீ இழந்த வாழ்க்கை மீட்டு எடுக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், அவ அழகா சந்தோஷமா பொண்ணு தர பொண்ணாட்டே இந்த மண்ணில கம்பீரமா வாழ்வா. அவளுக்கான அங்கீகாரம் கிடைச்சாச்சு. தாலி ஏறல, அத ஊர்ஜிகப்பட்டதுக்கு தான் ஊர் முழுக்க கூட்டுக்கிட்டாலே கடக்கடையா ஏறி இறங்கிருக்கான் தெரியுமா? அவன் வச்ச குங்குமம் நெத்தியில இருக்குது, அவன் சூண்ண பூவ தலையில இருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? மஞ்சள தாலி தொங்கணும். முட்டாளாக்கா, ஏன் கூட்டிட்டு வராங்களா? தாலி கட்டியா கூட்டிட்டு வராங்க. ஆனா நம்ம அவங்க பொண்டாட்டின்னு சொன்னது இல்ல. தாலியும் கட்டுவான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ கொல்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த குடும்பத்தால இவாதான் பொடுத்துற பொண்டாட்டிங்கிற அங்கீகாரத்தை வாங்கிட்டா. அது மட்டும் இல்ல, இப்ப அவன் பெத்த புள்ளைய அவள அம்மா நம்ப ஆரம்பிச்சிட்டு. இனி நீ பொடுத்துறை கொண்டாலும் அவ பாட்டுக்கு அவன் நினைப்புல அவன் பெத்த புள்ளைய வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா காலத்தை ஓட்டிடுவான். மறுபடியும் முட்டாளாக்குறது நீதான். சரி, என்ன பண்ணலாம்? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால நிம்மதியா இருக்கா? என்னடி சொல்ற? எந்த பிரச்சனையுமே இல்லாதனால நிம்மதியா அவன் பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். நிம்மதி எடுத்துரு, அதுக்கு போட்டு ஊசு எடுப்பாலாம். என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா பிரச்சனைய கொடுக்கா. நைட்டி வாங்கி கொடுக்க வந்திருக்கான், வச்சிருக்கா இருக்க போய் தானே. இங்க பார், அவன் நிம்மதி இல்லாம போறதுக்கு என்ன பண்ணுமா அதை மட்டும் யோசி. உங்க கார் பிடிச்சு போயிடும். சரிங்க. முடியல உனக்கு? வாமிட் வர மாதிரி இருக்கு. ஐயா சரி வா வா
சரி போமா வா. சரி நீங்க பாப்பா பிடிச்சிடுங்க, நான் சரி வாமிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இரு நான் வரேன், நான் இல்லாமலா? நீங்க எதுக்கு அதை பாத்துக்கிட்டே? ஆ பேசுறத பாரு, நான் கூட வரேன் வா. அப்பா எனக்கு ஐஸ் வேணும்பா. ஏங்க எனக்கும். அடே இந்த மாதிரி ஐஸ் அடி சாப்பிடுவாங்க? இல்ல, அந்த டேஸ்ட்டுக்கு வாமிட்டிங் நிக்கும். அப்படியா? வேற ஒண்ணும் செய்யாதுல்ல? அது ஒண்ணும் செய்யாதுங்க. இல்ல சளிக்கடி பிடிச்சிட மாட்டே. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, வாங்கி கொடுங்களேன். சரி இது வாங்கி தரேன். தம்பி 2 ஐஸ் கொடுமா. ஆ சரிங்க சார். வாமிட்டும் பாருங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். என்ன பாடுபடுறா? இரு வா, நான் வரேன் நான் வரேன். வேண்டாம் வேண்டாம், முடிஞ்சுது. இரு பாப்பா நான் தாரேன். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ? ஓ சார் ஒய்ஃபு குழந்தை இருக்காங்களோ? டேய் எல்லாத்தையும் சொல்லணுமே. இவர் பொண்ணுத்திர சார் தானே? ஓ பொண்ணுத்திர சார் பொண்டாட்டி குழந்தை இருக்கு. சரி, இரு நான் தரேன். என்னடா கொண்டா தொடச்சு கொண்டா. ஒண்ணு இல்ல வா, தொலை செஞ்சுக்கிட்டியா வா. சரி வா, அப்படியே வா, பார்த்து வா. சரி தங்க, இரு அப்ப வாரு. என்ன பாடு? சரிம்மா அப்படி தொலை செஞ்சு கொஞ்சம் தூங்குதியா? ரொம்ப டயர்டா இருக்கோ? ஆமா. சரி வா, நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படியே. வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாம். அதான் அத்தனையும் வாமிட்டு எடுத்துட்டே. வா ஏதாவது சாப்பிடலாம் அப்படியே. ஆமா வா, அப்பா கிட்ட வா. பரவாயில்ல நீ வா. எங்க யூனிஃபார்மை பூரா அழுக்காக்கிடுவா. புள்ள குள்ளதாடி பாத்துக்க, தொடச்சிட்டு போயிடலாம். பாப்பா அப்பா தட்டில சிந்திராதம்மா. இப்போ கிடக்க போயிட்டாடி. பரவாயில்ல, ஐஸ்வர்யா நீ சாப்பிட்டியா? இப்போ வேண்டாம். வேண்டாம் தங்க, நீ சாப்பிடு. ஏறு, அப்பா தட்டில மட்டும் அழுக்காக்கிறாத. சரி வா, அப்படி சாப்பிட்டு போலாம். ஏதாவது ஜூஸாவது குடி. சரிங்க. தம்பி ஐஸ்வர்யாமா. சார் சின்ன குழந்தை சார். தம்பி எவ்வளவு சொல்லுமா? சார் இதே பாப்பா எங்க வீட்லயே இருக்குது சார். என் தங்கச்சி. பரவாயில்ல சார், என் தங்கச்சிக்கு தானே கொடுத்துருக்கேன். இதுக்கு போய் காசு கொடுக்கீங்களா சார்? எனக்கு வேண்டாம் சார். சரி ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிக்க. தேவைப்பட்டா வாங்கிக்கிட்டே சார். சரிம்மா. சரி அப்படியே தோலை சாஞ்சிக்க, நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். வேண்டாம். இந்த சாரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் தானே பெண்டால் அடிப்பாரு. இங்க இவ்வளோ பாசமா இருக்காரு. இவரை பார்த்து ரவுடிகளே மிரண்டு போய் பயந்து திரிகிறானுங்க. போட்டோன்னே என்கவுண்டர் போடக்கூடிய ஆதானே இவரு. ரவுடி பயிரெல்லாம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டு இருக்கானுங்க. அம்மா இவ்வளோ லேஸ்லாம் வெளியில விளாண்ட மாட்டாரே. இவ்வளோ பாசமா இருக்காரு. டேய் இந்த ஒரு போட்டோ போதும்டா, ஃபேஸ்புக்கு ஃபுல்லா நான் ஃபேமஸ் ஆயிடுவேன்டா. ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும். டேய் மாப்பிள்ள, நான் அந்த பொண்ணுத்திர சார பாத்துட்டேன்டா. அதான் அன்னைக்கு அங்க ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாரே அவரு தான்டா. டேய் சத்தியமா தான்டா, அன்னைக்கு என்கவுண்டர் பண்ணாரே அவர் என் பக்கத்துல நிக்காருடா. டேய் அவர் பொண்டாட்டி கூட வந்திருக்காருடா, அவர் புள்ள கூட வந்திருக்காரு. டேய் நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருன்னு. நீ தோலை சாஞ்சி தூங்கு, நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். வேண்டாங்க, இருக்கட்டும். என்னால தாங்க முடியாது. தங்க பிள்ளை இன்னும் கஷ்டப்படுறா.